2026 தேர்தலுக்காக வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணியில் தமிழக வெற்றிக் கழகம் தீவிரம் காட்டி வருவதாக அறிகிறோம். ஒவ்வொரு தொகுதிக்கும் 2லிருந்து 3 நிர்வாகிகளை அழைத்து அவர்களுடைய பின்புலத்தை கட்சி தலைமை விசாரிக்கிறது என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை அறிவோம். செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், 2026 தேர்தலுக்காக வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணியில தமிழக வெற்றிக் கழகம் தீவிரம் காட்டி வருவதாக அறிகிறோம். இது தொடர்பாக கட்சி வட்டாரங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில 2026 சட்டமன்றல தேர்தல் சந்திப்பதுதான் இலக்கு என ஏற்கனவே பல முறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுல அந்த தேர்தலுக்கான பணிகளை மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் முக்கிய நிர்வாகிகள். முக்கியமாக தலைவரை பொறுத்தவரையில அடுத்தடுத்த பூத் கமிட்டி கூட்டங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. நேரடியாக மக்கள் சந்திப்புகள் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில கிராஸ் ரூட் லெவல் டெவலப்மெண்ட்டையும் கட்சியில மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் தேர்தலுக்கு 10 மாதத்திற்கும் குறைவான காலமே இருப்பதால வேட்பாளர் தேர்வை பொதுச் செயலாளர் தலைமையிலான குழு ஏற்கனவே தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக வடக்கு மண்டலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர் மத்தியில ஒரு தொகுதிக்கு 2லிருந்து 3 நபர்கள், அதாவது இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடிய நபர்களை நேரில் அழைத்து அவர்களுடைய பின்புலத்தை விசாரித்துக் கொள்கின்றனர். தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கக்கூடிய நிர்வாகிகளை நேரடியாக பணியேறும் அழைத்து அவர்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூகம் என்ன, அவருடைய சமூகம் என்ன, எத்தனை ஆண்டுகளாக மக்கள் இயக்கம் மற்றும் தலைவர் விஜயோடு பயணித்து வருகிறார்கள், எந்த மாதிரியான நலத்திட்டங்களை செய்திருக்கிறார்கள், தனிநபர் பொருளாதாரம் என்ன, தேர்தலுக்கு அவர்களால செலவு செய்ய முடியுமா, அதே போல மக்கள் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என அவர்கள் தொகுதி சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைத்து ஒரு பட்டியலை தயார் செய்த தொடங்கி இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த பட்டியலுக்கு பிறகாக தேர்தல் கூட்டணி குறித்து தமிழக வெற்றிக் கழகம் டிசம்பர்ல தான் முடிவெடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில கூட்டணிக்கு பிறகு இந்த பட்டியல் மாறவும் வாய்ப்பு இருக்கிறது. தற்காலிகமாக வேட்பாளர்களை தயார் செய்ததற்கு பிறகாக நடிகரும் அதே போல கட்சியுடைய தலைவரான விஜயுடைய தலைமையில ஒரு குழு, உயர்மட்ட குழு என்பது அமைக்கப்பட இருக்கிறது. அந்த குழுவிலும் கூட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆகபற்றோர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இருக்கின்றனர். அவர்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய வேட்பாளர்களுடைய பின்புலத்தை தனிப்பட்ட முறையில விசாரித்து இறுதி கட்ட வேட்பாளர் பட்டியலை முடிவு செய்வார்கள் என கட்சி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பணியை தமிழக வெற்றிக் கழகம் முன்கூட்டியே தொடங்கியிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி மணிகண்டன். கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி வேட்பாளர்களை தேர்வு செய்து தயாராக வைக்க கட்சியினுடைய தலைவர் விஜய் உத்தரவிட்டிருப்பதாக கூட தகவல் வெளியாகி இருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.